ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 3 உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த பாடம் தான் பார்க்க போறோம். இதை வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பாடம் தான் இது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலுமே அவனுக்கு தேவையான நேரத்துல தரமான உணவு கிடைக்கல அப்படின்னா அவனால எதையுமே சாதிக்க முடியாது. இன்னைக்கு உலக அளவுல இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த வளர்ச்சி முழுமை அடையணும் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிற கடைசி குடிமகனுக்கும் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கணும். உணவு பாதுகாப்புனா என்ன, அதுக்கும் ரேஷன் கடைக்கும் என்ன சம்பந்தம், வாங்கும் திறன் அப்படின்னா என்ன, பசுமை புரட்சி எப்படி நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்திச்சு, இதை பத்தி எல்லாம் ரொம்ப எளிமையா கதையோட்டமாவும் உதாரணங்களோடும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வெறும் சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான 3 அம்சங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா உணவு இருப்பு, அணுகல், உட்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உணவு இருப்ப நம்ம உணவு கிடைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்டுல போதுமான அளவு உணவு உற்பத்தி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் உணவு இருப்பு இல்லைன்னா கிடைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே அணுகல் இல்லைன்னா அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பாத்தீங்க அப்படின்னா உணவு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இல்லையா? போக்குவரத்து வசதி மூலமா போய் சேரணும், அவங்க வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கணும். அதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் அணுகல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே உட்கொள்ளுதல் இல்லைன்னா உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா உணவு கிடைக்குது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல் எந்த அளவுக்கு ஏத்துக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா உட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுற உணவு ரத்தத்துல கலந்து உடலுக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தரணும். அப்படி வந்து அந்த மாதிரி ஆரோக்கியம் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிட்டும் பயன் இல்லை இல்லையா? அதை பத்தி எல்லாம் சொல்றதுதான். ஓகேவா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா உணவோட அடிப்படை கூறுகள் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கும். உணவு இருப்பு, அணுகல், உட்கொள்ளுதல் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த A to Z எல்லாமே நீங்க வந்து புக்ல ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க. நான் வந்து A to Z எல்லாமே சொல்லல, என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் ஷார்ட் நோட்ஸா நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதிய புக்ல இருக்க ஃபுல்லாவே அப்படியே ஒன்ஸ் வந்து ரீட் விட்டுக்கோங்க. பெரிய பாடம் கிடையாது, வெறும் பாத்தீங்கன்னா 8 இல்ல 9 பேஜ் தான் மொத்தமாவே இருக்கும். அதனால நீங்க புக்கை ஃபுல்லா ரீட் விட்டுக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலையும் போதுமான பாதுகாப்பான சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களோட உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் தான் உணவு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ உணவு பாதுகாப்பு அப்படின்னா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, அது கூட அது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 அம்சங்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் உணவு பாதுகாப்பு. இதை யார் சொல்றா அப்படின்னா FAO 2009. ஸோ FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம தெளிவா பார்க்க போறோம். அடுத்து புகழ்மிக்க வேளாண்மை விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா சரிவிகித உணவு. அதாவது சரிவிகித உணவு அப்படின்னா எல்லா சத்துமே கரெக்டா இருக்கணும். ஓகேவா? எது எவ்வளவு தேவையோ எல்லாமே கரெக்டா இருக்கணும், அதுதான் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவோம். பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, ஆரம்ப கல்வி, இது எல்லாமே உடல், பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகல் இது எல்லாத்தையும் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ அதை பத்தி 3 இது நம்ம படிச்சாச்சு. தென் இதுல பாத்தீங்கன்னா உணவு தானியங்களோட இருப்பு, அணுகல் அப்படிங்கிறது, அதாவது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் கிடைக்கக்கூடிய உணவோட அளவை மட்டும் பொறுத்து இல்லாம அவங்க வாங்கக்கூடிய பொருட்களோட வாங்குறது, அணுகிறது, இருக்கிறது, அந்த பொருள் இருக்கிறது, இதை பத்தி எல்லாமே சொல்றதுதான். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆரோக்கியமான சூழல்ல இருக்கக்கூடிய வாழ்வதற்கு தேவையான அவங்களோட திறன்களையும் சேர்த்து சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை பின்பற்ற முடிவு செஞ்சது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள் சொல்லலாம். 5 ஆண்டு திட்டங்கள்ல 5 ஆண்டு திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படியே தொழில்துறைக்கு கொடுத்திருப்பாங்க. அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. தொடக்க காலத்துல வேளாண்மையில கவனம் செலுத்தியதுக்கு அப்புறம் தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஸோ
இந்தியாவில் ஏற்பட்ட வறட்சி காரணமா, தொடர்ந்து இருந்த வறட்சி காரணமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உணவு தானியங்களை இறக்குமதி செய்யறதுக்காக சார்ந்திருந்தோம். ஓகேவா? ஸோ வேற நாட்டுல இருந்து உணவு தானியங்களை நம்ம இறக்குமதி செஞ்சு பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் அப்ப இருந்த அந்நிய செலாவணி இருப்பு அப்படிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா திறந்த சந்தை கொள்முதல். ஓகேவா? ஸோ எல்பிஜி எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்ததால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தானியத்தை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதிக்கல. ஸோ பணக்கார நாடுகள்ல இருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில இந்தியா வந்து கேட்டது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல 1960களோட முற்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னோட பொது சட்டம் 480 பிரகாரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உதவி கொடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்த டைம்ல எந்த நாடு என்ன சட்டத்தின் மூலமா நமக்கு வந்து உதவி செஞ்சது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதிக மக்கள் தொகையை கொண்ட வளர்ந்த ஒரு நாடு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளரா வந்து கருதுனாங்க. அதனாலதான் அமெரிக்க நிர்வாகம் ஃபோர்டு அறக்கட்டளை இதெல்லாம் இதுக்கு இந்த மாதிரி மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா HYV அப்படிங்கிற அந்த திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதாவது உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது நீர்ப்பாசன வசதி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி நீர்ப்பாசன வசதி இருக்கக்கூடிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா? அந்த திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. திட்டங்களோட முடிவுகள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டதால அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது இந்த திட்டம் எல்லாமே நீட்டிச்சாங்க. இந்த மாதிரி பசுமை புரட்சி என்ன ஆச்சு அப்படின்னா நாட்டுல தோன்றி உணவு தானிய உற்பத்தியில நம்ம வந்து தன்னிறைவு பெறத்துக்கு வழிவகுத்தது. ஸோ HYV அதாவது உயர் ரக விதைகள் அரிசி கோதுமை சோளம் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பயிரிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உற்பத்தியை வந்து அதிகரிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி முக்கிய தானியங்களோட விளைச்சலும் என்ன ஆச்சு அப்படின்னா அதிகரிச்சது. 1950களோட முற்பகுதியில உணவு தானியத்தோட உற்பத்தி பரப்பளவு எவ்வளவு இருந்தது அப்படின்னா 98 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமா இருந்தது. ஆனா நாட்டுல 54 மில்லியன் டன் உணவு தானியங்கள் தான் என்ன ஆச்சு அப்படின்னா உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப சராசரியா ஒரு ஹெக்டேருக்கு 547 கிலோ உணவு தான் பாத்தீங்கன்னா உணவு தானியங்கள் தான் கிடைச்சது. உணவு நிலைய சீர் செய்ய ஏறத்தாழ நமக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா 65 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கப்புறம் உணவு தானிய சாகுபடியோட பரப்பளவு அப்படிங்கிறது 122 மில்லியன் ஹெக்டேரா வளர்ந்து உற்பத்தியில 5 மடங்கா அதிகரிச்சது. சுதந்திர காலத்துக்கும் இப்பயும் தற்போதைக்கும் இருக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களோட விளைச்சல் அப்படிங்கிறது 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம். எந்த காலத்துல பரப்பளவு எவ்வளவு இருந்தது, உற்பத்தி பரப்பளவு எவ்வளவு இருந்தது, நம்ம எவ்வளவு வந்து உற்பத்தி செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாஸ் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உணவு தானிய உற்பத்தியில இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தொகுப்பா செயல்படுத்தப்பட்ட HYV திட்டத்தால தான் சாத்தியமாச்சு. ஸோ இதை வந்து பசுமை புரட்சி திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதன் மூலியமா தான் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துல வெறும் உரங்கள், அதாவது இந்த திட்டத்துல வெறும் அந்த தானியங்கள் மட்டும் கொடுக்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா அதற்கு ஏற்புடைய உரங்கள், அதுக்கப்புறம் அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்துறது, மானிய விலையில ரசாயன உரங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. தென் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் இதன் மூலியமா விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன் எல்லாமே கொடுத்தாங்க. இதன் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா பசுமை புரட்சி மூலமா இந்தியா வந்து தன்னிறைவான அந்த உற்பத்தியை வந்து அந்த உணவு தானிய உற்பத்தி இருக்குல்ல அரிசி கோதுமை இந்த மாதிரி எல்லாமே தன்னிறைவு பெற்றுட்டே வந்தோம். ஓகேவா? ஸோ அடுத்து FCI இந்திய உணவு கழகம் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா பயிர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுத்தது. ஓகேவா? ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அப்படின்னா பருவகாலம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பயிருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இதை வந்து இது பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? ஃபிக்ஸ்டு பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து விளைவிச்சு அதை வந்து அறுவடை செஞ்சு கொண்டு போய் நம்ம சந்தையில வேற எந்த சந்தையில வேணா நம்ம வித்துக்கலாம். கவர்மெண்ட் நிர்ணயிச்ச அந்த அமௌண்ட்டை விட அதிகமா நமக்கு வெளியே கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து வெளியே வித்துக்கலாம். இல்ல அதை விட கம்மியா கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கவர்மெண்ட் கிட்டேயே கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குற அந்த தானியங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்திய உணவு கழகம் தான் சேமிச்சு வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. பருவகாலத்தோட தொடக்கத்துல அந்த அமௌண்ட்டை வந்து சொல்லி அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவு கழகம் மூலியமா என்ன பண்ணிக்கும் அரசு வந்து கொள்முதல் செஞ்சுக்கும். இந்த உணவு கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்க வச்சு அறுவடை காலத்துல உணவு தானியங்களை வச்சு என்ன பண்ணிக்கும் அதை ஆண்டு முழுவதும் அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்திக்கும். ஓகேவா?
உணவு தானிய உற்பத்தியில அதிகமா விரைவான அதிகரிப்பு நடந்தது இல்லையா, அது கூடவே பால், கோழி, மீன் உற்பத்தியிலையும் நம்ம புது புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்ததன் விளைவா சுதந்திரத்துக்கும் 2000 ஆண்டோட இடைப்பட்ட காலத்திலையும் நாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது 8 மடங்காகவும், முட்டை உற்பத்தி அப்படிங்கிறது 40 மடங்காகவும், மீன் உற்பத்தி அப்படிங்கிறது 13 மடங்காகவும் அதிகரிச்சிருக்கு. வெறும் உணவு தானிய உற்பத்தியில வேளாண்மையில நம்ம அதுல அதிகரிச்சது கூடவே என்ன பண்ணோம், நம்ம பால் உற்பத்தி, முட்டை உற்பத்தி, மீன் உற்பத்தி இது எல்லாத்துலயுமே அதிகரிச்சுட்டு தான் வந்தோம். ஓகேவா? ஸோ இருந்தாலுமே இந்தியால பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள் இதோட உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அப்படிங்கிறது வெற்றி பெறல. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்திய மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய இறக்குமதியை நம்ம இன்னுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எண்ணெய் வித்துகள் எல்லாமே இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அது எல்லாமே நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். ஓகேவா? குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அப்படின்னா, பயிரோட சாகுபடியில பல்வேறு செலவுகளை எல்லாமே கருத்துல வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விலை கிடையாது. ஒவ்வொரு குறிப்பிட்ட பயிருக்கும் அது ஆகக்கூடிய செலவுகள் அது எல்லாத்தையும் பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நிபுணர் குழு அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்படின்னு அரசு கொடுக்குற அந்த அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அறுவடை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போய் வைக்கும் போது அதிக விலை, அதை விட அதிகமா நமக்கு கிடைக்குது, நமக்கு அதனால லாபம் கிடைக்குது அப்படின்னா நம்ம எந்த சந்தையில வேணா வித்து நம்ம இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அதை விட கம்மியா கிடைக்குது அப்படின்னா நம்ம FCI இருக்கு இல்லையா, அதன் மூலியமா அங்க கொடுத்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதைதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொது வழங்கல் முறை. ஓகேவா? ஸோ பொது வழங்கல் முறை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடை தான். ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் ரேஷன் கடை அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது தான் பின்பற்றாங்க. இங்க ஏழை பணக்கார அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம குடும்ப அட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு அட்டைக்கும் ஓகேவா, ஸோ அரிசி அட்டைன்னா அரிசி கொடுப்பாங்க, சக்கரை அட்டைன்னா சக்கரை, இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது அப்படிங்கிறது ஏழை பணக்காரர்கள் அந்த வேறுபாடு இல்லாம கொடுப்பாங்க. இதுவே மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறத பின்பற்றுது. ஓகேவா? ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஏழைக்கு மட்டும் அது கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதைதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றத்தால 2013 நிறைவேற்றினாங்க. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது. ஓகேவா? இந்த குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுகளோட அடிப்படையில அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமை குடும்பங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கொண்டு வந்தாங்க. இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரதமர் மன்மோகன் சிங்கோட தலைமையில தொடங்குனாங்க. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் முதல்ல தொடங்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா மாநிலம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? இது ஏழைகள் உணவு தானியத்தை மலிவு விலையில வாங்கறதுக்கான சட்டப்பூர்வ உரிமை அப்படிங்கிறது ஆக்கியிருக்கு. உணவு தானிய அளிப்பு இல்லாத காலத்திலையும் மாநில அரசு பணமா வழங்கறதுக்கும் வழிவகை செய்யுது. அதுக்கப்புறம் மாநில உணவு ஆணையத்தோட மூலயமா இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இதுவே தமிழ்நாட்டுல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கடைசியா தான் நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னேன். நம்ம எப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா 2016 கொண்டு வந்தோம். ஓகேவா? ஸோ இந்த சட்டம் தமிழ்நாட்டுல நவம்பர் 1, 2016 தொடங்குனாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தோட மதிய உணவு திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் திட்டம், அதுக்கப்புறம் பொது விநியோக முறை, இது எல்லாமே இதுல அடங்கும். அதுக்கப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மகப்பேறு உரிமைகளையும் அங்கீகரிக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நவம்பர் 1, 2016 அப்ப தமிழ்நாட்டுல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து உணவு பாதுகாப்புல நுகர்வோர் கூட்டுறவோட பங்கு என்ன அப்படிங்கிறது தான். பொதுவா மக்களுக்கு குறைவான விலையில தரமான பொருட்களை வழங்குறதுலதான் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில 3 அடுக்குல இந்த இது இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் அப்படின்னு 3 இருக்கு. ஓகேவா? ஸோ நுகர்வோர் கூட்டுறவு பங்குல 3 இருக்கு. என்னென்ன அப்படின்னா முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நுகர்வோர் பொருட்களை வாங்குறதுல 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் எல்லாமே ஈடுபட்டு இருக்கு. இந்தியாவுல உணவு பாதுகாப்புல இந்த திட்டம் தான் முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணமா தமிழ்நாட்டுல
இயங்கக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடை இருக்கு, ரேஷன் கடை, இதுல சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால தான் நடத்தப்படுது. ஓகேவா? அடுத்து சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, உபரியா இருக்கக்கூடிய உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ உபரி உற்பத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல விவசாயிங்க கிட்ட இருந்து கோதுமை, அரிசி இது எல்லாத்தையும் இந்திய உணவு கழகம் FCI இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வாங்கிக்குவாங்க. விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர்களுக்கு முன்பே அதாவது சொன்ன இல்லையா குறைந்தபட்ச ஆதரவு விலை அது வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அந்த விலையை வச்சு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த சேமிப்பு கிடங்க அதுல வந்து சேமிச்சு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து அதை ஆண்டு முழுவதும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மக்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து வாங்கும் திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஒரு நபர் வந்து எவ்வளவு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கையில் ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த வாரம் போயிட்டு தக்காளி ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், 100 ரூபாய்க்கு தக்காளி வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இதுவே வந்து அடுத்த வாரம் போறேன் அப்படின்னா, இல்லை அடுத்த மாசம் போறேன், நான் 1 கிலோ 1 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும், நான் வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ அதாவது என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வாங்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ அளவுக்கு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது தான் வாங்கும் திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ வாங்கும் திறனையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் இருக்கும் இல்லையா? என்னென்ன காரணிகள் இருக்கு? அதிக மக்கள் தொகை. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கிறதால அவங்களுக்கு தேவை வந்து அதிகரிக்கும். ஸோ அது அப்ப என்ன ஆகும், அந்த உற்பத்தி கம்மியா இருக்கும்போது அதை வந்து விலை அதிகமா வச்சாங்க அப்படின்னா அதோட வாங்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாகும். அடுத்து அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கிறது. ஸோ ஒவ்வொரு பொருட்கள் அத்தியாவசியமா வாங்கக்கூடிய இந்த காய்கறிகள் அப்புறம் பருப்புகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட விலை வந்து அதிகரிச்சதுன்னா என்ன பண்ணுவோம், இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா 100 ரூபா வச்சு நான் 2 கிலோ வாங்கினேன், 100 ரூபா வச்சு 1 கிலோ தான் வாங்குறேன் அப்படின்னா 1 கிலோ வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ வாங்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாகும். நான் 2 கிலோ வாங்கின இடத்துல 1 கிலோ தான் வாங்குவேன். இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நான் வாங்காம கூட விடலாம். அப்போ அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிக்கிறதால அந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறது என்ன ஆகுது, பாதிக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருட்களுக்கான தேவை. எப்பயுமே ஒரு பொருட்களான தேவை அதிகரிக்குது அப்படின்னா அதோட விலையும் அதிகரிக்கும், அதனால வாங்கும் சக்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அடுத்து பொருட்களோட விலை நாணய மதிப்பை பாதிக்குது. ஓகேவா? ஸோ விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறனோட அந்த நாணய மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப 100 ரூபாய்க்கு 2 கிலோ, இப்ப 100 ரூபாய்க்கு 1 கிலோ. அப்ப விலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது, அந்த நாணய மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. தென் பொருட்களோட உற்பத்தி அளிப்பு குறையும் போது என்ன ஆகும், பொருட்களோட விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும், அதனால வாங்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கும் திறனை பாதிக்கும் காரணங்கள். இதுவே வாங்கும் சக்தி சமநிலை PPP அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதாவது இது நாடுகளுக்கு இடையில நடக்குது இல்லையா, அந்த பொருளாதாரத்தை ஒப்பிடக்கூடிய முறை தான். ஒரே வகையா பொருட்கள் இருக்கு அப்படின்னா அது வெவ்வேறு நாட்டுல என்ன விலையில விற்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அதை வச்சு அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பை வந்து ஒப்பிடுறது தான் பாத்தீங்கன்னா PPP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ PPP அடிப்படையில இந்தியா பாத்தீங்கன்னா உலக அளவில் 3வது பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனா, செகண்ட் வந்து அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இதை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன, ஒரே வகையான பொருட்கள் வெவ்வேறு நாடுகள்ல என்ன விலையில விற்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த நாட்டோட பணம் இருக்கு இல்லையா அதோட மதிப்பை ஒப்பிடுறது தான் PPP அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க, வறுமை மற்றும் சமத்துவமின்மை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. ஸோ இது வறுமையா இருக்கிறதால என்ன ஆகும், வாங்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஒரு சில பொருட்கள் சமத்துவமின்மையா இருக்கிறதால ஒரு சிலர் தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனாலயும் என்ன ஆகும், வாங்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேளாண் கொள்கை. ஓகேவா? இந்தியாவில் வேளாண் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது விவசாயிக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுத்து நாட்டோட உணவு தேவை இருக்கு இல்லையா அதை வந்து பூர்த்தி செய்யறது தான் இதோட முதன்மையான நோக்கம். ஓகேவா? ஸோ பாருங்க 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது தான் இந்த இந்திய வேளாண் கொள்கை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது இதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன, விவசாயிகளுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுத்து நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகேவா? ஸோ கரிம இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருட்களுக்கு ஏற்றுமதி தடை மற்றும் ஒதுக்கீடு கட்டுப்பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றுமதி கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத உறுதிமொழியறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய நோக்கம். ஸோ இதுல பாருங்க என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கிய குறிக்கோள்கள் என்னென்ன
அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துறது. ஓகேவா? சோ அதாவது விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்கும் இல்லையா, உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து மேம்படுத்துறது. அதாவது தரமான விதைகள், நவீன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் தண்ணீரை சேமிக்கக்கூடிய சொட்டு நீர்ப்பாசன முறைகள், இது எல்லாமே பயன்படுத்துறது. ஒரு ஏக்கர்ல 10 மூட்டை நெல் விளையுது அப்படின்னா நவீன முறையை பயன்படுத்தி நம்ம அதுல 20 மூட்டை நெல்லை வந்து இது பண்றது. ஓகேவா? சோ விளைவிச்சு நம்ம வந்து அறுவடை பண்றது. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 1 ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. ஓகேவா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்காக அவங்களோட வருமானத்தை அதிகரிக்க செய்யறது தான். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா குறைந்த நிலத்துல அதிக லாபம் ஈட்டக்கூடிய வழிவகை செய்யறது தான் பாத்தீங்க அப்படின்னா 1 ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்படுது. அடுத்து ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல். அதாவது பெரிய விவசாயிகள் மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுமே பலன் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, கடன் தள்ளுபடி செய்யறது, குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகளை அரசாங்கம் செய்யறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஏழை விவசாயிகளுக்கு நலன்களை பாதுகாத்தல். அடுத்து விவசாயத்துறையை நவீனமாக்கல். ஓகேவா? சோ பழைய முறையை கைவிட்டுட்டு நவீன இயந்திரங்களை பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏர்பூட்டி உலர்றதுக்கு பதிலா டிராக்டர்களை பயன்படுத்துறது, அறுவடை வந்து ஆளுங்க செய்யறதுக்கு பதிலா இயந்திரங்களை வச்சு பயன்படுத்துறது, உயர் ரக விதைகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி பயன்படுத்துறது, நவீனங்கள் எல்லாமே பயன்படுத்துறது தான். அடுத்து சுற்றுச்சூழல் சீரழிவு இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்கிறது. விவசாயம் செய்யும் போது மண் வளம் பாதிக்கப்படாம இருக்கிறத உறுதி செய்யறது. இதற்கு தான் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்குது. ஓகேவா? அடுத்து அதிகாரத்துவ தடைகளை நீக்குது. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், அதுக்கப்புறம் சுய உதவி நிறுவனங்கள், இது எல்லாமே அதிகார தடைகள் நீக்கிறதுக்காக இந்த கொள்கை அப்படிங்கிறது முக்கியமா கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் என்ன ஆச்சு, சுதந்திரமா செயல்படுறதுக்கு, அந்த விவசாயிகள் சுதந்திரமா செயல்படுத்துறதுக்கு இது வந்து இதாகும். ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேளாண்மை கொள்கையில இருக்கக்கூடியது. இதோட முக்கிய இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கிய திட்டங்கள், சில திட்டங்கள் இருக்கு, நான் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் திட்டம், அதாவது சமான் நிதி, இது வந்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் நிதியுதவி வழங்குற திட்டம். பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இயற்கை சீற்றங்களால பயிர்கள் அழிஞ்சது அப்படின்னா விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கக்கூடிய திட்டம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது ஒவ்வொரு துளி நீர்லையுமே அதிக பயிர் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட நீர்ப்பாசன திட்டம் தான். ஓகேவா? சோ இந்தியாவோட வேளாண் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளை பார்க்கக்கூடிய, அதாவது விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கும் விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துறதுக்கும் அதே சமயம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் உதவுறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வேளாண்மை கொள்கை சொல்றது. ஓகேவா? சோ அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புதிய வேளாண் சட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புதிய வேளாண் சட்டம் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 20, 2020 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு சட்டம், வேளாண் சேவைகள் திருத்த சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க, புதிய வேளாண் சட்டம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தேசிய வேளாண் கொள்கை. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவுட் சோர்ஸ். ஓகேவா? சோ தேசிய வேளாண் கொள்கை அப்படிங்கிறது 2000 கொண்டு வந்தாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல முதல் வேளாண் கொள்கை ஜூலை 28, 2000 கொண்டு வந்தாங்க. இது இந்திய விவசாயத்தோட பயன்படுத்தப்படாத வளர்ச்சி திறன் இருக்கு இல்லையா, அதை வந்து மேம்படுத்துறதுக்கும் கிராமப்புறத்துல உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் விவசாய வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கவும் இது வந்து முயலுது. அடுத்து இந்திய அரசு பாத்தீங்கன்னா 2004 முனைவர் MS சுவாமிநாதன் தலைமையில விவசாயிகளுக்கான தேசிய குழுவை வந்து அமைச்சாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை மண்டலத்துல உற்பத்தி திறன், அதுக்கப்புறம் லாபத்தை அதிகரிச்சு விவசாயிகளுக்கான நிலையான வருமானத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்த குழுவோட நோக்கமா இருந்தது. நாடு முழுவதுமே வேளாண் பொருட்களை கொண்டு செல்றதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது, தேசிய வேளாண்மை காப்பீடு திட்டம் கொண்டு வர்றது, பொருட்களோட விலையில உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, கிராமங்களை மின்சாரமயமாக்க அதிக முக்கியத்துவம் அளிச்சிருக்கு. உழவு சந்தை இருக்கு இல்லையா, உழவர் சந்தை அப்படின்னு சொல்லுவோம், அதோட விலையினை தொடர்ந்து கண்காணித்து வர்றது, பொருட்களோட விலையில உள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விலை பாதுகாப்பு அளிக்கிறது, இது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் புதிய வேளாண் சட்டம் செப்டம்பர் 20, 2020 கொண்டு வந்தாங்க. அதுல 3 சட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு சட்டம்,
வேளாண் சேவைகள் திருத்த சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா சொன்ன இல்லையா, இது பாத்தீங்கன்னா 2016-17 வருஷம் அரசாங்கத்தால ஒரு மத்திய துறை திட்டமா தான் இது தொடங்கியிருக்காங்க. இது விவசாயத்துக்கான வலுவான நவீன உள்கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு மானிய அடிப்படையிலான ஆதரவை வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை சார்ந்த செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா உணவு பூங்காக்கள் அமைக்கிறது, ஒருங்கிணைந்த மதிப்பு கூட்டல் உள்கட்டமைப்பு கொண்டு வர்றது, பின்தங்கிய மற்றும் முன்னோக்கிய கட்டமைப்பினை உருவாக்குறது, உணவு பதப்படுத்துறது, பாதுகாப்பு திறன்களை உருவாக்குறது, இது எல்லாம் தான். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வறுமையின் பல பரிணாமத்தின் இயல்பு. வறுமை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், பணம் இல்லாம இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் வறுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அது மட்டும் இல்ல, என்னென்ன இந்த இடத்துல வரும் அப்படின்னா வெறும் வருமானம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, பல காரணிகள் உள்ளடக்கியது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா ஒரு நபர் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிடைக்காம இருக்கிறது தான் வறுமையோட பல பரிணாம இயல்பு அப்படின்னு சொல்றோம். இதுல 3 முக்கிய பிரிவுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம் அப்படின்னு 3 இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வறுமை அப்படின்னா என்ன, இப்ப ஒருத்தங்க வந்து ஒரு 2 ஃபேமிலி எடுத்துக்கலாமே, ஒரு ஃபேமிலி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு ஃபேமிலி 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஃபேமிலியில அந்த ஊர்ல சுத்தமான தண்ணி இல்ல, மின்சாரம் இல்ல, குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போறதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல, இந்த மாதிரி இருக்கு. இதுவே இன்னொரு குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் 8,000 ரூபாய் வருமானம் வாங்குது. ஆனா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அரசு உதவியோட அவங்களுக்கு வந்து நல்ல வீடு, சுத்தமான நீர், மின்சாரம், பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூல், இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வருமானத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சொன்ன ஃபேமிலி தான் வறுமையில இருக்கு. பட் அவங்க வந்து மத்த எல்லா வசதியும் வச்சிருக்கிறதால அவங்க தான் வந்து வறுமை இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில சம்பளம் மட்டும் வருது, பட் மற்ற சுகாதார வசதிகள் எல்லாமே இல்லை அப்படிங்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே தான் வறுமையில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வறுமையோட பல பரிணாமம் அப்படிங்கிறது என்னது, வெறும் சம்பளம் மட்டும் இல்லை, வெறும் காசு மட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ அது கூடவே ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் சேர்ந்து சொல்றது தான் இது. ஓகேவா? பாருங்க, பல பரிணாம வறுமை குறியீடு அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகளோட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு இதால 2010 தொடங்கி இருக்காங்க. இது பாருங்க என்ன தத்துவம், அடிப்படை தத்துவம், முக்கியத்துவமும் என்ன அப்படின்னா வறுமை அப்படிங்கிறது ஒற்றை பரிமாணம் அல்ல, அதாவது வெறும் அமௌண்ட் மட்டும் இல்லை, அது பல பரிமாணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமின்மை, பணியின் தரம், வன்முறையினால் அச்சுறுத்தப்படுத்துதல், இந்த மாதிரி ஏழை மக்களோட அனுபவத்தை இழக்கக்கூடிய பல காரணிகளால இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? தமிழ்நாட்டோட பல பரிணாம வறுமை குறியீடு அறிக்கை 2018 என்ன சொல்லுது பாருங்க. கடந்த 10 வருஷத்துக்கு பாருங்க வறுமை குறைப்பில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 3 வகையா வகைப்படுத்தலாம். உயர் வறுமை மாவட்டங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில 40% அதிகமானவங்க. அடுத்து மிதமான ஏழை மாவட்டங்கள் 30 to 40% வரைக்கும், குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் 30% கம்மியா இருக்குது. 1994 அப்புறம் தமிழ்நாட்டோட கிராமப்புற நகர்ப்புறங்கள்ல வறுமை அப்படிங்கிறது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தியாவில் அதோட மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்குல நம்ம தான் கொண்டு இருக்கோம். 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விடவும் வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில தான் வேகமா இருக்கு. 2014-17 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டத்துல தமிழ்நாடு முன்னிலை வைக்குது. ஓகேவா? சோ இதெல்லாமே நோட் பண்ணிச்சுக்கோங்க. அந்த 3 இது சொன்னேன் இல்லையா, 3 முக்கிய பிரிவுகள் சொன்னேன் இல்லையா, வறுமையோட 3 பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னா சுகாதாரம், அதாவது ஆரோக்கியம், கல்வி, அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சுகாதாரம், ஆரோக்கியத்துல என்ன வருது அப்படின்னா ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு வருது. ஓகேவா? ஊட்டச்சத்துனா என்ன, குழந்தைகளுக்கு சரியான சத்தான உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ஊட்டச்சத்து. அடுத்து குழந்தை இறப்பு அப்படின்னா ஒரு குடும்பத்துல குழந்தை இறக்கிறது நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறத பாக்குறது தான். அடுத்து கல்வியில பாத்தீங்க அப்படின்னா பள்ளியில கல்வி கற்று குடும்பத்துல இருக்கவங்க குறைஞ்சபட்சம் சில ஆண்டுகளாவது பள்ளிக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறது. அடுத்து பள்ளி வருகை, குழந்தைகள் ஒழுங்கா பள்ளிக்கு போறாங்களா அப்படிங்கிறத பாக்குறது. அடுத்து வாழ்க்கை தரத்துலதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. சமையல் எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துகள், இது எல்லாத்தையும் இருக்குதா அப்படிங்கிறத பாக்குறது தான். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை.
உணவு கிடைச்சா மட்டும் போதுமா? போதாது இல்லையா? அதுல உடலுக்கு தேவையான சத்தும் இருக்கணும். சோ சத்து இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடு ஆச்சு அப்படின்னா புரதம், விட்டமின் இந்த மாதிரி குறைபாட்டால என்ன ஆகும் அப்படின்னா உடல்ல நோய் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பங்கு ஊட்டச்சத்துல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து திட்டங்கள்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது முன்னோடியா திகழுது. சோ மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதை வச்சுதான். சோ உணவு பாதுகாப்புல ஊட்டச்சத்து பாதுகாப்பும் அடங்கும் அப்படிங்கறதான் நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டு வரோம். வெறும் உணவு அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் சேர்ந்துதான். நம்மோட நாடு பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருந்தாலுமே மக்களோட ஊட்டச்சத்து நிலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னும் அடையல. 2015-16 வருஷம் 27% கிராம பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 15ல இருந்து 49 வயசுக்கு உட்பட்டவங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களதான் இருக்காங்க. இல்லைன்னா நீண்ட கால ஆற்றல் குறைபாடு இருக்கிறவங்களதான் இருக்காங்க அப்படின்னு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு சொல்லுது. ஓகேவா? இந்தியாவுல கிராமப்புற நகர்ப்புற அதாவது 15 to 49 வயசு இருக்காங்க இல்லையா? சோ இந்த குழுவுல அதிகமான பெண்கள் வந்து ரத்த சோகைக்கு ஆளாகி இருக்காங்க. 2015-16 வருஷம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள 60%, அதுக்கப்புறம் நகர்ப்புறங்கள 56%, அதாவது 6 to 59 மாசங்கள் ரத்த சோகை உடையவங்களா இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல சுமார் 41%, நகர்ப்புறங்கள்ல 31% குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி குன்றி இருக்காங்க. ஓகேவா? இந்த வயசு அப்படின்னா இவ்வளவு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதற்கான வளர்ச்சி இல்ல, அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படின்னா அதற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காது. சோ கிராமப்புறங்கள்ல 41%, நகர்ப்புறங்கள்ல 31% இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன விஷயம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா எடை குறைவா இருக்குது. ஓகேவா? சோ வளர்ச்சி இல்லைனாலும் என்னங்க எடை வந்து குறைவா தான் இருக்கும். இந்தியாவுல 2015-16 வருஷம் பாத்தீங்கன்னா சுமார் 20% குழந்தைகள் எடை குறைவா இருக்கிறதா சொல்லுது. அப்ப ரத்த சோகை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி கரெக்டா இல்ல, தென் எடை குறைவு. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால பல நோய்கள் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? தமிழ்நாட்டுல ஊட்டச்சத்து அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தோட நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனித ஆரோக்கியத்திலும் நலவாழ்வையும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தேசிய அளவுல அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் என்னாச்சு? ஊட்டச்சத்து அளவுகள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கிறதால நம்ம வந்து மெதுவா தான் வளர்ந்துட்டு வரும். ஸோ ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி தான் இருக்காங்க. ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களான அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS அப்படின்னு சொல்லுவோம், மத்திய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி இந்த மாதிரி பல திட்டங்களை கவனம் செலுத்தி வருது. எந்த மாதிரி இருந்தாலுமே ஊட்டச்சத்து குறைவு இருக்கு அப்படிங்கன்னா அதை என்ன ஆகணும்? அதை வந்து திறம்பட மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவசியம். ஓகேவா? சோ 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இளம் பருவ பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே உடல் நலம் அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிலைகள்ல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வர்றதுல தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை வகிக்குது. ஓகேவா? சோ இது பாத்துக்கோங்க. அடுத்து ICDS திட்டம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், இது எல்லாமே நம்ம நாட்டுல, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விஷயங்கள். அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழ்நாட்டோட கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுறதுக்காக மாநிலத்துல நீண்ட காலமா பல துறைகள்ல கொள்கைகள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டுல 434 குழந்தைகள் பாத்தீங்கன்னா மேம்பாட்டு தொகுதியில், அதாவது 385 கிராமப்புறத்துல, 47 நகர்ப்புறத்துல, 2 பழங்குடியினர் இவங்க, தென் 54,439 குழந்தை மையங்கள், அங்கன்வாடி மையங்கள் இருக்கு இல்லையா, பால்வாடின்னு சொல்லுவோம், அது 4,940 சிறு அங்கன்வாடி மையங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ICDS மூலமா செயல்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை இது பண்றதுக்கும், ஓகேவா, சோ எதிர்த்து போராடுறதுக்கும், தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கும், இடைநிற்றல் விகிதங்களை குறைக்கிறதுக்கும் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்பட்டுச்சு. ஓகேவா? சோ பிற மாநிலங்கள்ல இல்லாத முன்னோடி திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு. அது போக தமிழ்நாட்டுல செயல்படக்கூடிய முக்கியமான திட்டங்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நிதியுதவி வழங்குறது, முதலமைச்சரோட விரிவான சுகாதார காப்பீடு திட்டம், அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள், இலவசமா ஆம்புலன்ஸ் கொண்டு வருது, பள்ளி சுகாதார திட்டம், தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப
ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், அதுக்கப்புறம் பொது ICDS திட்டங்கள், உலக வங்கி உதவியோட ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம் அப்படின்னு நம்ம ஊட்டச்சத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப PDS அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ரேஷன் கடை மூலமா உணவு வழங்குறது. FCI அப்படின்னா என்ன பார்த்தோம், உணவை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து MSP, அதாவது விவசாயிகளுக்கு அரசு தரக்கூடிய உறுதி அளிக்கப்பட்ட விலை. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ICI அப்படி இல்லை அப்படின்னா ISI. ஓகேவா, சுமாத்தி சொல்லிட்டேன். ISI இல்லைன்னா அக்மார்க் அப்படிங்கிறது உணவு தரத்தை உறுதி செய்யக்கூட குறியீடுகள். ICDS அப்படின்னா அங்கன்வாடிகள் மூலமா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குறது இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அடுத்து உணவு தர கட்டுப்பாடு சட்டங்கள் பாத்தீங்கன்னா கலப்படம் இல்லாத சுத்தமான உணவு கிடைக்கிறத உறுதி செய்யறது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஆகட்டும் தமிழ்நாட்டில் ஆகட்டும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க, எதையுமே நிறுத்த வேணாம். ஃபுல்லாகவே ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க. பட் நமக்கு தேவையானதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடம் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், அது சத்தா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து அப்படிங்கிற பாடம் சொல்ற ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன, உணவு அப்படிங்கிறது தனி மனிதனோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தான். அரசாங்கத்தோட பசுமை புரட்சி மூலமா உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் PDS இருக்கு இல்லையா, அது மூலமா உணவு விநியோகம், அதாவது ரேஷன் கடை பார்த்தோம் இல்லையா, அதன் மூலமா உணவு விநியோகம் செய்யுது, பல ஊட்டச்சத்து திட்டங்களை கொண்டு வருது. ஆனா ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய குடிமகனா நாம செய்ய வேண்டியது என்ன, உணவு வீணா வரதை தடுக்கணும். அதே சமயம் நம்ம தட்டுல இருக்கக்கூடிய உணவு வெறும் பசிய போக்குறதா மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து தருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஆரோக்கியமான மக்கள் வாழக்கூடிய நாடுதான் அறிவுத்திறன் மிக்க நாடா இருக்கும். அந்த அறிவுத்திறன் மிக்க நாடா இந்தியா வந்து மாத்துறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ அதாவது இந்த கிளாஸ் இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் தான் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வேற ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.